அனைவருக்கும் வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கே. நான் ஒவ்வொரு புதன்கிழமையும் சனிக்கிழமையும் வீடியோ போடுவேன். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான வீடியோவை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணி வீடியோ போடுறேன். நாம் மடிப்பிற்காக நான் இந்த பேண்ட்டோட கட்டிங் லிங்க் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதில் நாம் கால் மடிப்பிற்காக 1 இன்ச்சு எடுத்திருந்தோம். ஆனால் நாம் இன்னைக்கு இந்த ஷர்ட்டுக்குள்ள பட்டி பீஸ் அப்படின்னு கேட்டால் இந்த பீஸ் கிடைக்கும். இதுதான் நான் கால் மடிப்பிற்காக யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட அளவு 1.1 இருக்கு. இது நம்ம வச்சு தைக்கிறதுக்கு பாட்டம்ல 1/2 இன்ச்சு போதும். அதனால 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி லைன் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிக்கலாம். இந்த பீஸோட அளவு 3.25 இன்ச் இருக்கு. 3.25 இன்ச்சிலிருந்து 3.5 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த பீஸை 2ஆ மடக்கி அயன் பண்ணிட்டு, அயன் பண்ண சென்டரில் இந்த பீஸ் வச்சு அயன் பண்ணியிருக்கிறேன். அயன் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பீஸை வச்சு அயன் பண்ணியிருக்கிறேன். இந்த பீஸை வச்சு தைக்கும்போது நாம் பாட்டத்தில் உள்பக்கமாக மார்க் பண்ணிக்கிறோம். பாட்டத்தை எடுத்துட்டு பாட்டத்தோட உள்பக்கமாக மார்க் பண்ணிக்கலாம். இந்த உள்பக்கத்தில் தான் இந்த கேன்வாஸ் வச்சு தைக்க போகிறோம். ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு பீஸும் ஒரே அளவில் வச்சு தைச்சிக்கலாம். இதே மாதிரி இதோட உள்பக்கமாக வச்சு தைச்சிக்கலாம். தைக்கும்போது கேன்வாஸ் மேலே தையல் படக்கூடாது. இது இப்படி மடிச்சு இருக்கும். இதுக்கப்புறம் சிலம்பல் எல்லாமே உள்ளால விட்டுட்டு அந்த பீஸை வந்து கம்ப்ளீட்டாக மடக்கி விடுறோம். மடக்கி விட்டு தைக்க. பாதி அளவு இந்த பீஸை கட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி அடுத்த பீஸ்லயும் கட் பண்ணிக்கலாம். சிலம்பெல்லாம் உள்பக்கம் விட்டுருக்குறோம். இந்த பீஸு கம்ப்ளீட்டாக மடக்கியிருக்கு. இதை இப்படியே ஃபுல்லும் மடக்கிக்கிறோம்.
மடக்கி ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த பீஸை இப்படி பாட்டத்தை இப்படி நகர்த்திட்டு இதுக்கு மேலே இப்படி ஓரமாக தைக்கலாம். இந்த பீஸ்லேயும் இந்த பீஸ் மடங்கி இருக்கும். சிலம்பில் எல்லாமே உள்ளால விட்டுட்டு அந்த பீஸை கம்ப்ளீட்டாக மடக்கிக்கிறோம். மடக்கி துணியின் ஓரமாக தைச்சிக்கலாம். தையல்ல இருந்து 1/4 இன்ச்சு தள்ளி இன்னொரு தையல் போட்டுக்கலாம். தையல் வந்து 1/4 இப்போ நம்ம 2 கால்லையுமே அடிப்பகுதியில் 4 தையல் போட்டிருக்கோம். இது வெளிப்பகுதி இப்படி இருக்கும். இதில் கேன்வாஸ் இருக்கும். இதுவே இது உள்பகுதி. இது வெளிப்பகுதியாக வரணும் அப்படின்னா கேன்வாஸை வெளிப்பகுதியில் வச்சு தைச்சி உள்பக்கமாக மடக்கி தைச்சிக்கணும். இந்த கேன்வாஸ் வெளிப்பக்கமாக வரணும் அப்படின்னா கேன்வாஸை உள்பக்கமாக தைச்சி வெளிப்பக்கமாக மடக்கி தைச்சிக்கணும். இப்போ நம்ம 1/4 இடுக்கு பீஸ் வச்சுக்கிறோம். கால் இடுக்கு பீஸ் வைக்கிறதுக்கு துணியை 2ஆ மடக்கிக்கிறோம். நாலு பீஸையும் சேர்த்து வச்சுக்கிறோம். கால் இடுக்கின் அளவு 7.5 இன்ச்சு. இந்த 7.5 இன்ச்சுக்கு 4 பீஸ்லையும் மார்க் பண்ணிக்கிறோம். அல்லது 4 பீஸையும் சேர்த்து வச்சு சிசர் மார்க் பண்ணிக்கலாம். இதான் இதோட வெளிப்பகுதி. இந்த வெளிப்பகுதியில் இந்த மார்க்கிங்கும் சேர்ந்து இருக்கிற மாதிரி நாம தைக்கணும். இந்த மார்க்கிங்கும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இந்த பீஸை இந்த சென்டரும் இந்த பீஸோட சென்டரையும் சேர்த்து வச்சு தைக்கிறோம். மேலே கரெக்டாக இருக்கணும்ல, இந்த சென்டரில் தான் கரெக்டாக இருக்கணும். மேலே சின்னதாக தான் இருக்கும் அந்த பீஸ், ஏன்னா நம்ம சின்னதாக தான் கட் பண்ணோம். ரெண்டு தையல் போட்டுக்கலாம்.
இந்த பீஸோட உள் பகுதி இது, வெளிப்பகுதி இது. இந்த பீஸோட இன்னொரு பகுதியில் இந்த பீஸ் வரணும். இந்த பீஸோட வெளிப்பகுதி இது உள்பகுதி, இது வெளிப்பகுதி. இந்த பீஸோட இன்னொரு பகுதி இப்படி வரணும். இது ஒரு கால், இது இன்னொரு கால். இந்த பீஸோட சென்டரும் இப்படி கரெக்டாக இருக்கணும். இது வெளிப்பகுதி, இதுவும் வெளிப்பகுதி. இப்படியே இந்த பீஸை எடுத்து இதோட சென்டரும் இந்த மார்க்கிங்கோட சென்டரும் இந்த சென்டரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இப்படியே வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இருந்து இது வரைக்கும். ஜாயின் பண்ணும்போது முக்கோண பீஸோட சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இப்போ இப்படி எடுத்து பார்த்தோம்னா ஒரு காலில் ஒரு சைடு ஒரு பீஸு, இன்னொரு காலில் இன்னொரு சைடு பீஸ் ஜாயின் பண்ணிட்டோம். இந்த பீஸோட இந்த பகுதியில் இந்த காலை மடக்கி வச்சு இந்த பீஸ் இந்த சைடுக்கு வரணும். இந்த பீஸ் இந்த சைடு இந்த சைடுக்கு வரணும். இப்படி வச்சு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது இந்த பீஸை இப்படி எடுத்துக்கிறோம். எடுத்து இந்த சென்டரும் இதோட மார்க்கிங்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி மேலே இருந்து தைச்சிட்டு வரும். இந்த சென்டரும் மார்க்கிங்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணுவோம். இந்த ஜாயிண்ட்ல இருந்து 1/2 இன்ச்சுக்கு கீழே வரைக்கும் தைச்சிக்கலாம். ரெண்டு தையல் போட்டுக்கலாம். இந்த பீஸோட இந்த சைடு இந்த பீஸோட இந்த சைடு வச்சு தைக்கிறோம். இந்த சென்டரும் இந்த ஏல் ரேஞ்சு சிசர் மார்க்கிங்கும் கரெக்டாக வச்சுட்டு இந்த மேலையும் இந்த துணியும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு தைக்கிறோம். தைக்கும் போது இந்த ஜாயிண்ட்டை தாண்டி 1/2 இன்ச்சுக்கு அதிகமாகவே தைக்கிறோம். அப்பதான் நம்ம கால் கீழ் பகுதி தைச்சி வரும்போது ஈஸியா இருக்கும். இது வந்து ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக தைச்சிக்கலாம். ரெண்டு தையல் போட்டுக்கலாம்.
கீழ் சுற்றளவு. எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிறோம் கால் அடிப்பகுதியில். கால் கீழ் சுற்றளவு 6.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கிறோம். இந்த தையலை நாம கால் இடுக்கு பகுதி தைச்சு தையலோட லிங்க் பண்ணிக்கிறோம். இன்னொரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறம் பாட்டத்தை இழுத்து பார்க்கணும். ஏதாவது தையல் வந்து டைட்டாக இருந்ததுன்னா அது விட்டுரும். இதே மாதிரி அடுத்த கால் தைச்சுக்கலாம். கால் கீழ் சுற்றளவு மார்க் பண்ணிக்கிறோம். 6.25 இன்ச்சு. ஏற்கனவே தச்சு தையலோட லிங்க் பண்ணிக்கிறோம். சீட் பேஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு சைடு ஃபோல்டாக எடுத்துக்கணும். இது எலாஸ்டிக் ஆனதுனால அரை இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக அப்படியே தைக்கிறோம். இந்த அளவில் இருந்து பாட்டத்தோட இடுப்பு பகுதி அளந்துக்கிறோம். அளக்கும்போது பாட்டம் 5.25 இன்ச்சு கூடுதலாக இருக்குது.
இந்த 5.25 இன்ச்சுக்கு கூட 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கிறோம். 6.25 இன்ச்சு. சென்டர்லேருந்து 3 இன்ச்சு இடைவெளி விடுறோம். 6.25 இன்ச் அளவில் பாதி அளவான 3.3 இதில் மார்க் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி 4 சைடும் மார்க் பண்ணிக்கிறோம். சென்டர்லேருந்து 3 இன்ச் இடைவெளி 3.3 மார்க் பண்ணிக்கிறோம். இது சைடில் கூட நம்ம சுருக்கு வச்சுக்கலாம். சென்டர்லேருந்து 3 இன்ச் 3.3, சென்டர்லேருந்து 3 இன்ச் 3.3 அளவுக்கு தான் சுருக்கு வைக்கிறோம். சின்ன சுருக்காவும் வச்சுக்கலாம், பெரிய சுருக்காவும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய 2 சுருக்கு வச்சுக்கிறேன். இது மாதிரி இது மாதிரி 4 சைடுமே சுருக்கு வைக்கிறோம். வெளிப்பகுதி பார்த்து சுருக்கு வைக்கிறேன். அதாவது பாட்டமில் நல்ல பக்கம் பார்த்து சுருக்கு வைக்கிறேன். இப்போ நம்ம அளந்து பார்த்துக்கலாம். பாட்டத்தோட அடிப்பகுதியும் பாட்டமும் கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் பெருசாக இருக்குது, சுருக்கு வச்சுக்கலாம். இதோட சென்டரும் அதாவது பாட்டத்தோட வெளிப்பகுதியும் சி பீஸோட வெளிப்பகுதியில் உள்ள ஜாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கணும். நல்ல பக்கமும் சேர்த்து வச்சுருக்கிறோம். சேர்த்து வச்சு சுடிதார் பாட்டம் மேலே இருக்கிற மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். தையலும் கரெக்டாக இருக்கணும். 1/2 இன்ச் அளவுக்கு தைச்சிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு வரும்போது இதில் ஒரு சின்ன சுருக்கு வச்சுக்கிறோம். பாட்டம் பெருசாக இருக்கிறதுனால ரெண்டு பீஸையும் சேர்த்து வச்சு 1/2 இன்ச் அளவுக்கு ஜாயின் பண்ணலாம். அளந்து பார்க்குறோம். இப்போ கரெக்டாக இருக்குது.